அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் டெய்லி வாங்குகிற பால்லேருந்து எப்படி பட்டர் எடுக்கிறது, அந்த பட்டரை நெய்யாக எப்படி காய்ச்சறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். எங்கள் வீட்டில் டெய்லி 1 லிட்டர் பால் வாங்குவோம். அந்த பாலை ஒரு கொதி வர வரைக்கும் காய்ச்சி அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே வச்சுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆடை படிய ஆரம்பிக்கும். ஆடை நல்லா படிஞ்சதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுடுங்க. நல்லா பால் ஆடுற வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. எனக்கு எந்த அளவு ஆடை கிடச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதே மாதிரி தான் நான் டெய்லி வாங்குகிற பாலை காய்ச்சி நான் இது மாதிரி ஆடை கலெக்ட் பண்ணி 15 நாள் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி 15ஆவது நாள். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே சேர்ந்துருச்சு. நீங்கள் எடுக்கிறப்ப அன்னன்னைக்கு எடுத்து உடனே ஃப்ரீசர் உள்ளே வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் தட்டிலாம் வைக்கக்கூடாது, வெளியிலையும் வைக்கக்கூடாது. ஃப்ரீசர் உள்ளே வைக்கணும். ஃப்ரிட்ஜு தட்டிலாம் வச்சிங்கன்னா அது கட்டி போயிடும். நம்ம பட்டர் எடுக்க போகிற அன்றைக்கி நம்ம காலையிலேயே எடுத்து அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். இப்போ அதில் இருக்கிற கூலிங்லாம் போய் எனக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ தயிர் கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். மத்தியானம் தயிர் கலந்து வச்சு நான் சாயந்தரமாக 5 மணிக்கு மேலே தான் நான் பட்டரை எடுக்க போகிறேன். தயிர் கலந்து வச்சு அதை தயிராக உரக்குத்தி வச்சு அதுக்கு பிறகு பட்டர் எடுக்கும் போது நல்லா ஈஸியாக நம்ம பட்டர் பிரிஞ்சு வரும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்படி செய்கிறது தான் கரெக்டான ப்ராசஸ்ஸு. பட்டரும் ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும், நெய்யும் நல்ல வாசமாக இருக்கும். மூடி வச்சுட்டு சாயந்தரமாக 5 மணிக்கு எடுத்து பார்க்கலாம். இப்போ 5 மணி ஆயிடுச்சு. பட்டர் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போவே நல்ல தயிர் வாசனை, மோர் வாசனையாக மோர் தனியாக பிரிஞ்சு பட்டர் தனியாக பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆடை தான், ஃபுல்லாக ஆடை தான் அது. அந்த ஆடையை தான் நம்ம உர ஊற்றி வச்சோம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் போட்டு அரைச்சிட்டு இருக்க வேணாம், கொஞ்ச நேரம் அரைச்சாலே போதும். இது வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. பாருங்கள், இப்போ நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. இப்போ ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து கொஞ்சம் ஒரு ஓட்டிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தா தான் கொஞ்சம் பட்டர் சீக்கிரமாக பிரிஞ்சு வரும், நல்லா கெட்டியாகவும் இருக்கும். இப்போயும் ரொம்ப நேரம் போட்டு அரைக்க வேணாம், சும்மா 2 திருப்புனா போதும். இப்போ பாதியை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு ஐஸ் வாட்டர் சேர்த்து திருப்பி 2 ஓட்ட போகிறோம். ஐஸ் வாட்டர் சேர்க்கும் போது மிக்ஸி ஜார் பத்தாது இல்லையா, அதுக்காக பாதியாக போட்டுக்கிறேன். ஐஸ் வாட்டர் கட்டாயம் சேர்க்கணும். ஐஸ் வாட்டர் சேர்க்கும்போது தான் நல்லா இறுகி ஈஸியாக பட்டர் பிரிஞ்சு வரும். இப்போ
இப்போயும் ரொம்ப நேரம் போட்டு ஓட்ட வேணாம், 2 ஓட்டு ஓட்டி திறந்து எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பட்டர் தனியாக மோர் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இன்னொரு பாதி எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் ஊற்றி அதையும் போட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் பட்டரை உருட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த ஸ்பூனில் இருக்கிறது, மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தமாக வலித்து எடுத்துருங்க. எல்லாமே பட்டரு தான். கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பரான பியூரான பட்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எடுக்க எடுக்க எவ்வளோ வந்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள். 15 நாள் எடுத்த பாலில் எடுத்த ஆடையிலேருந்து வந்த பட்டர் எவ்வளோ பட்டர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பட்டர் நமக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். தயிர் ஊற்றி நம்ம உரக்குத்தி வச்சதுனால இது வந்து நம்மளுக்கு மோராப்ப கிடச்சிருச்சு. இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கினேன். நம்மளுக்கு பட்டர் தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சதுனால நமக்கு கெட்டியாக நல்லா இறுகிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு நெய்யாக இப்போ காய்ச்சி காமிக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நாங்கள் பட்டராக யூஸ் பண்ணிட்டோம். இப்போ பாக்கி இருக்கிறத நான் நெய் காய்ச்சி காமிக்கிறேன். அடுப்பை மீடியமாக வச்சுங்க. அடி கனமான கடாயாக பார்த்து வச்சுங்க. அது சூடு பட கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக நெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த பாலில் இருக்கிற சக்கை தனியாக நெய் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த சக்கை வந்து கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். காய்ச்ச அந்த சக்கையிலேருந்து நெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த சக்கை கொஞ்சம் சவுந்து வந்ததுக்கு பிறகு கல் உப்பு 2 சேர்த்துக்கலாம். ட்ரெடிஷ்னல் முறைப்படி இப்படி தான் நெய் காய்ச்சுவாங்க. அந்த சக்கை பாருங்கள் எப்படி சவுந்து இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக இறக்க போகிற சமயத்தில் முருங்கைக்கீரை 2 கொத்து போட்டு பொரித்து எடுத்துருங்க. அப்போ தான் நெய் வந்து எவ்வளோ நாள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணாலும் கெட்டே போகாது. அவ்வளோதான், கீரை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அந்த பாலோட சக்கை எல்லாம் அடியில் இருக்குது. இப்போ வேறு ஒரு கிண்ணத்தில் ஒரு சில்வர் வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் வடிகட்டி வச்சிங்கன்னா அது உருகி போயிடும். அதனால் சில்வர் வடிகட்டி வச்சுக்கோங்க. பியூரான நெய் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. நாங்கள் வாங்குகிற பால் பசும்பால் அது. அதனால் வந்து இது வந்து ரொம்ப ஒரிஜினலான நெய். இது எந்த கலப்படமும் இல்லாமல் ஒரிஜினல் நெய் இது. இப்போல்லாம் சின்ன குழந்தை 4 மாத குழந்தைய கூட நெய் சேர்த்து சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைக்கு, பச்சை குழந்தைக்கு கூட இந்த நெய் சேர்த்து சாப்பாடு ஊட்டலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பியூர் நெய். இது கடையில் வாங்க போனால் இந்த மாதிரி பியூராக கிடைக்காது. பச்சை குழந்தைக்கெலாம் இது வந்து கடையில் வாங்கி கொடுக்குறது நல்லதில்லை. டெய்லி நம்ம வாங்குகிற பால்லேருந்து நம்ம வந்து நெய் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். நல்லா ஆறின பிறகு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இந்த வீடியோ கீழேயே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி கோல்டு கலரில் இருக்குது பாருங்கள். பியூர் பசும்பாலாக இருந்தாக்கா இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்கும். டெய்லி வர பால்லேருந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பட்டரை சேர்த்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தேவைப்படுறப்ப பட்டராக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய்யாக வேணாலும் நீங்கள் காய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.